ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மதுபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய போதை ஆசாமியை பொதுமக்கள் அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆக்ரோஷமாக காரை ஓட்டி இருவரின் கால்களை உடைத்த கோர சம்பவத்தில் நடந்தது என்ன? கண்ட்ரோல் இல்லாமல் காரை ஓட்டி வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது ஏற்றி கொலை செய்ய முயன்ற ஆக்ரோஷ காட்சிகள்தான் இது. சாலையோர கடைகளில் மோதி சுக்கு நூறாக நொறுங்கிய கோர விபத்தில் கார் மோதி இருவரின் கால்கள் துண்டாகின. பரபரப்பான பேருந்து நிலைய பகுதியில் பொதுமக்களுக்கு உயிர் பயத்தை பக் பக் என்று காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி குண்டாறு கரையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுவை அருந்திய மது பிரியர்கள் மூவர் காரில் அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். போகும் வழியில் கமுதி பேருந்து நிலையம் அருகே மது பிரியர்களில் மூவர்களுக்குள்ளும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு காரை பாதியில் நிறுத்தியவர்கள் போதையில் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அதில் பின்னால் அமர்ந்திருந்த இருவர் காரை விட்டு கீழிறங்கி அங்கிருந்த பெட்டி கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது கார் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த போதை ஆசாமி சண்டை போட்டு சென்ற கூட்டாளிகள் மீது காரை ஏற்றி கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார். அதில் இருவரில் ஒருவருக்கு கால் உடைந்து துண்டானது. தொடர்ந்து போதை வெறியில் காரை நிறுத்தாமல் தாறு மாறாக இங்கேயும் அங்கேயும் இங்கிட்டு அங்கிட்டும் ஓட்டி அங்கிருந்த கடைகளில் மோதி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். சாலையோரம் நின்றிருந்த பொதுமக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தலைதெறிக்க ஓடினர். பேருந்து நிலையம் பாதுகாப்பு பணிக்காக நின்றிருந்த ஒரே ஒரு காவலர் எவ்வளவோ முயற்சி செய்தும் குடிபோதையில் காரை இயக்கிய நபரை தடுக்க முடியாமல் போராடி தவித்து போனார். ஒரு கட்டத்தில் பழக்கடையின் கூடாரத்தில் மோதி நின்ற காரின் கண்ணாடிகளை சுக்கு நூறாக உடைத்து காரை ஓட்டியவரை கீழே நங்கென்று இழுத்து போட்டு நங்கு 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 நங்கென்று அடித்து உதைத்து வெளுத்தெடுத்து துவைத்து காய போட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் போதை ஆசாமி மீது காவல் நிலையத்தில் வைத்து அவர்கள் பங்குக்கு விசாரித்து வருகின்றனர். கால்களை இழந்து வலியால் தவிக்கும் இருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் கமுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் மது அருந்துபவர்கள் ஏன் காரை ஓட்டுகிறார்கள் என்ற விவாதத்தையும் கிளப்பி இருக்கிறது. நல்லபடியாக விவாதம் முடிந்தால் சரிதான். எதுக்கு இப்படி அடிச்சாங்களா?